கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பேசுறதுன்னு நினச்சிக்கிறோம். கேட்கறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை. இப்போ நான் பேசுகிறேன், ஆனால் நான் மியூட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கேட்குமா? நான் பேசுகிறேன், உங்களுக்கு அது கேட்டுடுச்சு. ஆனால் நான் ஒரு உருது மொழியில் பேசுகிறேன், உங்களுக்கு உருது தெரியல. அப்படின்னா கம்யூனிகேட் ஆச்சா? கம்யூனிகேட் ஆகலை. அப்போ நான் பேசுகிறதும் உங்களால் கேட்கப்படுவதும் இரண்டும் சேரும்போது தான் அது பேர் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் பேசும்போது உங்கள் காது கேட்காது. உங்கள் காது கேட்கணுன்னு கவனிச்சிங்கன்னா வாய் மேலே கை வந்துடும் தானாகவே. அப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா பெரிய கோயில்களெல்லாம் பணிவாக வாய் பொத்தி குனிஞ்சு நின்று காது கொடுத்து கேட்பாங்க. இப்போ காதுக்கும் வாய்க்கும் இருக்கிற ஒரு நிகழ்வு ரெண்டு வேறு வேறு உணர்வுகள்ங்க. இதை பேசும்போது நம்மளால் சரியாக கவனிக்க முடியாது. கம்யூனிகேஷன் இஷ்யூ அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது கொடுத்து முதல்ல கேட்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத வெறும் வார்த்தையால் புரிஞ்சுக்காமல் எந்த நோக்கத்துக்காக இந்த வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கும்போது, அதை உணரும்போது தான் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி சரியாக கம்யூனிகேட் பண்ணுற திறன்றது பேசுறதுல இல்லை, கேட்கறதுல தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் சரியாக கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் பதில் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லுவீங்க. அப்போது கம்யூனிகேஷனுக்கான ரொம்ப அடிப்படை கேட்பது, பேசுவதல்ல. இதை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னா, குறிப்பிட்டு மிதுன லக்னம், தனுர் லக்னம், கன்னி லக்னம், மீன லக்னம் இதில் ஏஎல்பி போகும்போது கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் பெருசாக இருக்கும். இந்த 4 லக்னக்காரங்க கட்டாயமாக ஏஎல்பி படிங்க. உங்கள் கம்யூனிகேஷனில் எங்கே சிக்கல் இருக்குன்னு உணருங்க, அதை சரியாக பயன்படுத்துங்க. படுத்துனா உங்கள் கம்யூனிகேஷன் தெளிவாக இருக்கும். ஏஎல்பி படிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.